விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையுடன் விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கான பயணம் அமெரிக்காவில் இருந்து தொடங்கியுள்ளது. புளோரிடா மாகாணத்தில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து சுபான்ஷு உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களுடன் ஃபால்கன் 9 ராக்கெட் நண்பகல் 12:01 விண்ணில் சீறி பாய்ந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு செல்லும் 2வது விண்வெளி வீரர் என்ற பெருமையையும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையையும் சுபான்ஷு சுக்லா பெறவுள்ளார். சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் மண்ணிலிருந்து விண்ணுக்கு புறப்பட்ட காட்சியை இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் கண்டு பெருமிதம் கொண்டனர். இந்த காட்சிகளை லக்னோவிலிருந்து நேரலையில் கண்ட சுக்லாவின் தாய் ஆஷா கைகளை கூப்பியபடி ஆனந்த கண்ணீரை சிந்தினார். இந்த உணர்ச்சிமயமான தருணத்தில் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியரான ராகேஷ் சர்மா எத்தனை நாட்கள் அங்கிருந்தார்? அந்த பயணம் முடிந்து 41 ஆண்டுகள் கழித்து சுபான்ஷு விண்வெளி செல்வதன் பின்னணி என்ன? விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்தில் சுபான்ஷு சுக்லாவின் பங்கு என்ன? சர்வதேச விண்வெளி மையத்தில் சுபான்ஷு சுக்லா என்ன செய்ய போகிறார் என்பவை குறித்து இப்போது பார்க்கலாம். விண்வெளியில் சாதனைகளை நிகழ்த்தும் வல்லரசு நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைய வேண்டும் என்பது இந்தியர்களின் நீண்டகால கனவாகும். அந்த கனவுக்கு வடிவம் கொடுக்கும் முயற்சியே இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவின் கனவு திட்டங்களில் ஒன்றான ககன்யான். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி வைக்கும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கான இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. 2025ஆம் ஆண்டு ககன்யான் திட்டம் செயல்படுத்தப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதையடுத்து ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு பறக்க உள்ள 4 இந்தியர்களையும் இஸ்ரோ தேர்ந்தெடுத்தது. ககன்யான் திட்ட விண்வெளி வீரர்களாக தேர்வு செய்யப்பட்ட 4வரில் ஒருவர்தான் சுபான்ஷு சுக்லா. இதை அடுத்து ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவின் ஸ்டார் சிட்டியில் உள்ள யூரி காகரின் விண்வெளி வீரர் பயிற்சி மையத்தில் 1 வருடம் முழுவதும் கடுமையான பயிற்சிகளை சுபான்ஷு பெற்றார். இதன் தொடர்ச்சியாக 2024 பிப்ரவரி 27ஆம் தேதி விண்வெளிக்கு பயணிக்க உள்ள 4 இந்தியர்களையும் நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பிரதமர் மோடி. இந்த சூழ்நிலையில்தான் நாசாவின் ஆக்சியம் 4 திட்டத்தில் இஸ்ரோ கைகோர்த்தது. இந்திய அமெரிக்க விண்வெளி ஒத்துழைப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துக்கு இந்திய விண்வெளி வீரரை அனுப்ப இஸ்ரோ மற்றும் நாசா இடையே கூட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதை அடுத்து ஹூஸ்டனை தளமாக கொண்ட ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஆக்சியம் 4 என்ற பயண திட்டம் வடிவமைக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றிருந்த போது இந்த திட்டம் இறுதி செய்யப்பட்டது. அதன்படி ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்தியாவில் இருந்து சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு செல்வார் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக நாசாவுக்கு ஒன்றிய அரசு 550 கோடி ரூபாய் செலுத்தியது. அப்போது முதல் ஆக்சியம் 4 திட்டம் குறித்த எதிர்பார்ப்புகள் இந்தியாவில் அதிகரிக்க தொடங்கியது. அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, ஆக்சியம் 4 திட்டம் இஸ்ரோவின் ககன்யாவின் திட்டத்திற்கு முன்னோட்டமாக கருதப்படுகிறது. இரண்டாவது, 41 ஆண்டுகளுக்கு பின் ஒரு இந்தியர் விண்வெளிக்கு செல்கிறார் என்பதுதான். ஆம், இதற்கு முன்பாகவும் ஒரு இந்தியர் விண்வெளிக்கு பயணித்துள்ளார். அவர்தான் ராகேஷ் சர்மா. 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி சோவியத் யூனியனின் சோயுஸ் T-11 விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்றார் ராகேஷ் சர்மா. அப்போது சோவியத் விண்வெளி நிலையமான சல்யூட் 7இல் 7 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை அவர் மேற்கொண்டார். விண்வெளியில் இருந்தபடி அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தியுடன் பேசினார். அப்போது விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி உள்ளது என இந்திரா காந்தி கேட்டபோது சானே சகாஞ்சே அச்சா என்றார் ராகேஷ். ராகேஷ் சர்மாவின் வெற்றிகரமான விண்வெளி பயணம் இந்திய விண்வெளி கனவுக்கு தொடக்க புள்ளியாக மட்டுமின்றி முக்கிய மைல் கல்லாகவும் அமைந்தது. இந்த பின்னணியில்தான் சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணமும் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் பெருமிதம் கொள்ளச் செய்துள்ளது.
1985ஆம் ஆண்டு லக்னோவில் பிறந்த சுபான்சு சுக்லா 2006ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் இணைந்தார். விமானப்படையின் அனுபவம் வாய்ந்த தளபதியாகவும் சோதனை விமானியாகவும் அவர் திகழ்ந்தார். MK-1, MiG-21, MiG-29, ஜாகுவார் உள்ளிட்ட பல்வேறு விமானங்களில் 2000 மணி நேரத்திற்கு மேலாக பறந்த அனுபவத்தை அவர் கொண்டுள்ளார். அவருடைய திறமை மற்றும் ஈடுபாடு காரணமாக 2024ஆம் ஆண்டு குரூப் கேப்டனாக பதவி உயர்வு பெற்றார். 2019ஆம் ஆண்டு ககன்யான் திட்டத்திற்காக சுபான்சு சுக்லாவை இஸ்ரோ தேர்ந்தெடுத்த போது அவரது விண்வெளி நோக்கிய பயணம் தொடங்கிவிட்டது. இதைத் தொடர்ந்து ஆக்சியம் 4 திட்டத்தில் இணைந்த போது இந்தியாவின் சார்பில் விண்வெளிக்கு பயணிக்க போகும் வீரராகவும் இஸ்ரோ அவரை தேர்வு செய்தது. டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்றுள்ள 4 பேர் குழுவில் சுபான்சாவுடன் அமெரிக்காவை சேர்ந்த திட்டத்தின் கமாண்டர் பெக்கி விட்சன், ஹங்கேரியைச் சேர்ந்த விண்வெளி நிபுணர் டிபோர் கபு, போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் பயணத்துக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்த சூழலில் வானிலை, தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட காரணங்களால் ஆக்சியம் 4 திட்டம் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த இஸ்ரோ சுபான்சு சுக்லா மற்றும் அவருக்கு மாற்று வீரராக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த பிரசாந்த் நாயர் ஆகியோரை திரும்ப பெற முடிவு செய்தது. இந்த சூழலில்தான் ஜூன் 25ஆம் தேதி நண்பகலில் ஆக்சியம் 4 திட்டம் செயல்படுத்தப்படும் என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஜூன் 25ஆம் தேதி இந்திய நேரப்படி நண்பகல் 12 மணி 1 நிமிடத்தில் ஆக்சியம் 4 திட்ட விண்வெளி வீரர்கள் 4 பேர் இருந்த டிராகன் விண்கலத்தை சுமந்து கொண்டு ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக சீறி பாய்ந்தது. ஃபால்கன் 9 ராக்கெட் தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் ஆகும். ஃபால்கன் 9 ராக்கெட் விண்வெளிக்கு மனிதர்களை ஏற்றிச் செல்ல பாதுகாப்பான வாகனம் என அமெரிக்காவின் நாசா சான்றளித்துள்ளது. அதற்கு முக்கிய காரணம், பயணத்தின் போது ஒரு இன்ஜின் செயலிழந்தாலும் கூட ஃபால்கன் 9 ராக்கெட்டால் இலக்கினை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட முடியும். ஃபால்கன் 9 ராக்கெட் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க கூடியதாகும். இந்த பின்னணியில்தான் ஆக்சியம் 4 திட்டத்திற்காக ஃபால்கன் 9 ராக்கெட் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 25ஆம் தேதி நண்பகல் 12 மணி 1 நொடி அளவில் ராக்கெட் புறப்பட்டிருந்தாலும் மறுநாள் மாலையில்தான் 4 குழு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை சென்றடைய முடியும். விண்ணுக்கு புறப்பட்ட பிறகு முதல் செய்தி அனுப்பிய சுபான்சு சுக்லா, 40 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் மேற்கொள்ளும் விண்வெளி பயணம் அற்புதமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தன் தோள்களில் உள்ள மூவர்ண கொடி இந்தியர்கள் அனைவரும் தன்னோடு இருப்பதை உணர்த்துவதாகவும், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கான தனது பயணமாக இல்லாமல் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்தியாவுக்கான திட்டத்தின் தொடக்கமாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாம் அனைவரும் இணைந்து இந்தியாவுக்கான விண்வெளி திட்டத்தை தொடங்குவோம் என்றும், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் என்றும் சுபான்சு தெரிவித்துள்ளார். புறப்பட்ட சில நிமிடங்களில் ராக்கெட்டில் இருந்து பிரிந்த டிராகன் விண்கலம் பூமியை தொடர்ந்து சுற்றி வேகம், திசை மற்றும் சுற்றுவட்ட பாதையை மாற்றி சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழையும். ஆக்சியம் 4 திட்ட தலைவர் பெக்கி விட்சன் மற்றும் விமானி சுபான்சு சுக்லா ஆகியோர் ராக்கெட்டின் திசையை தொடர்ந்து கண்காணிப்பார்கள். சர்வதேச விண்வெளி நிலையம் மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் விண்வெளி நிலையத்துடன் ஃபால்கன் 9 இணைய அதே வேகத்தில் அதே திசையில் பயணிக்க வேண்டும். அதன் பின் மெதுவாக ராக்கெட்டின் வேகத்தை அதிகரித்து விண்வெளி நிலையத்துடன் இணைவதற்கான பணிகள் தொடங்கும். அனைத்தும் திட்டமிட்டபடி நடைபெறும் பட்சத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் அடாப்டருடன் டிராகன் விண்கலம் இணையும். ஆக்சியம் 4 திட்டக்குழுவின் இந்த பயணம் விண்வெளி உயிரியல் மற்றும் விண்வெளி விவசாயம் தொடர்பான ஆராய்ச்சியில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதகுல வரலாற்றில் விவசாயத்தின் தொடக்கம் மிகப்பெரிய புரட்சியாக கருதப்படுகிறது. அது நடந்து சுமார் 8000 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கணிக்கப்படும் நிலையில் தற்போது நாம் வாழும் காலத்தில் விண்வெளி விவசாய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட ஆக்சியம் 4 திட்ட குழுவினர் விண்வெளியில் விதைகள் முளைப்பது பற்றியும் தாவரங்களின் வளர்ச்சி குறித்தும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். ஈர்ப்பு விசையே இல்லாத விண்வெளியில் விதைகள் எப்படி முளைக்கும், அப்படி முளைத்தாலும் அவற்றின் தன்மை எப்படி இருக்கும் என்பது போன்ற கேள்விகளுக்கு இவர்களின் ஆய்வு முக்கிய தொடக்கமாக அமையும். இந்த பயணத்தில் விண்வெளியில் பயிறு, வெந்தய கீரை போன்ற விதைகள் முளைத்தல் குறித்த ஆய்வுகளை இந்தியாவின் தார்வாட் இந்திய தொழில்நுட்பக் கழகம் மற்றும் தார்வாட் விவசாய பல்கலைக்கழகம் இணைந்து மேற்கொள்ள உள்ளது. விவசாயம் மட்டுமின்றி புவியீர்ப்பு விசை குறைவாக இருக்கும் பகுதியில் உடல் தசை செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளும் மேற்கொள்ள உள்ளனர். ஜூன் 26ஆம் தேதி விண்வெளி நிலையத்தை சென்றடையும் ஆக்சியம் 4 திட்ட குழு 2 வாரங்கள் விண்வெளி நிலையத்திலேயே தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பயணத்தில்தான் இந்தியரான சுபான்ஷு சுக்லா இணைந்துள்ளார். ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் 2வது இந்தியர் என்றாலும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற்றுள்ளார். சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஆக்சியம் 4 திட்டத்தின் வெற்றி இந்த ஆண்டு இறுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள ககன்யான் திட்டத்தின் வெற்றிக்கான தொடக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.